इतिहास पुराणाभ्यां वेदं समुपबृंहयेत् बिभेत्यल्पश्रुताद्वेदः मामयं प्रतरिष्यति. இந்த புராண ஸ்லோகத்தாலே வேதங்களுடைய அர்த்தங்களை நான் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக இதிகாச புராணங்களுடைய உதவி தேவைன்னு அறிந்து கொள்ளுகிறோம். வேதங்கள் புத்தக குறிப்பாக பல அர்த்தங்களை சொல்லும். ஆனால் அதே அர்த்தத்தை நடத்தி காட்டி அனுஷ்டான பர்யந்தமாக வச்சின்றவைகள்தான் இதிகாச புராணங்கள். அதனால் இவ்விரண்டையும் சேர்த்து கற்றோம் என்னால் அர்த்தத்தை உண்மையாக புரிந்து கொள்ளுவோம். அப்படி ஏற்பட்ட இதிகாசங்களிலே ஸ்ரீ மகாபாரதமும் ராமாயணமும் பெருமை பெற்றவை. மகாபாரதத்தில் சில முத்துக்களாய் முதலில் விதுர நீதியை பற்றி இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பாண்டவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக பேசி அதற்காக தூதுவர்களையும் அனுப்பி பார்த்தான் திருதராஷ்டிரன். தூது சென்ற சஞ்சயன் தர்மபுத்திரனிடத்திலே, அதாவது பாண்டவர்களிடத்திலே செய்தி பெற்றுக்கொண்டு திரும்ப வந்து திருதராஷ்டிரனிடத்திலே சொல்லப் போகிறான். அதற்குள் மன உளைச்சல் தாழாமல் தூக்கம் வராமல் சமப்பட்ட திருதராஷ்டிரன் விதுரனை கூப்பிட்டு அனுப்புகிறான். விதுரன் வந்து எது நாட்டுக்கு நல்லதோ திருதராஷ்டிரனுக்கு நல்லதோ அந்த நீதி மார்க்கங்களை எல்லாம் எடுத்து உரைக்கிறான். அதைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் அத்தியாயத்திலிருந்து 8வது அத்தியாயம் வரைன்னு சொன்னேன். அதாவது 33வது அத்தியாயத்திலிருந்து 40வது அத்தியாயம் வரை 33வது அத்தியாயத்திலிருந்து 40வது அத்தியாயம் வரை 8 அத்தியாயங்கள். அதில் இப்போ நாம் 33வது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதில் 1, 2, 3, 4ன்னு சில கணக்குகள் பார்த்தோம். பண்டிதனுக்குரிய அடையாளங்களவைன்னு பார்த்தோம். மூடனுக்குரிய அடையாளங்களவைன்னு பார்த்தோம். இனி அதற்கு மேலே தொடர்ந்து இன்னென்ன ஒன்றுகளாக பற்ற வேண்டும், இந்தந்த ஒன்னெல்லாம் விட்டுடணும், இன்னென்ன ரெண்டுகளாக பற்ற வேண்டும், இன்னென்ன ரெட்டையெல்லாம் விட்டுடணும், இன்னென்ன மூணாக பற்ற வேண்டும், இன்னென்ன மூணை விட்டுடணும் என்று 10 வரைக்கும் கணக்கு சொல்லுகிறார் விதுரன். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நிச்சலும் நாம் பார்த்துட்டு இருக்கிறது தான். ஆனால் அவற்றை அடையாளம் கண்டுகொண்டு இன்னதை பற்ற வேண்டும், இன்னத்தை விட வேண்டும் என்கிற பகுத்தறிவை பிரயோஜனப்படுத்துறது தான் இப்போது நாம் பார்க்க வேண்டியது. ஏகஸ்வாதுன புஞ்சீத ஏகச்ச அர்த்தான்ன சிந்தையேது ஏகோன கச்சேத் அத்வானம் ந ஏகா சுப்தேஷு ஜாகிரியாத். ஒரு நல்ல தின்பண்டம் கையிலே கிடைத்தால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஏகா தனித்து அதை அனுபவிப்பதே கூடாது. பல பேரோட சேர்ந்து உண்ண வேண்டும். ஒரு காக்கையாக இருந்தால் கூட தங்கிட்ட அழகுல ஏதான ஒரு உணவு பண்டம் கிடைத்தால் கத்தி கதறி 4 பேரை கூட்டுக்கிறது சொல்லியோ, சேர்ந்து தான் அனுபவிக்க வேணுங்கிறதுக்கு இது சாட்சி. நாம் மற்ற பேரோடே சேர்ந்து உண்டோம்னால் முதலில் யாருடைய வயிற்றெரிச்சலும் பட வேண்டாம், அது நிச்சயம். அடுத்து பார்த்தால் ஒரு தான தர்ம காரியம் பண்ணோங்கிற புண்ணியமும் நமக்கு கிட்டும். 3வது, உலகத்தில் எத்தனையோ பேரை இல்லாதவர்களாக படைச்சிருக்கிறச்சே நமக்கு இறைவன் ஒன்றை கொடுத்திருந்தானால் அதை இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கிறமான்னு அவர் எதிர்பார்க்கிறார். இவனிடத்தில் கொடுத்தேன், இவனிடத்தில் கொடுக்கவில்லை. இது பெருமாள் நமக்கு வைக்கிற பரீட்சை. யாரிடத்தில் இருக்கோ அவன் தானே யோசித்து இல்லாதவனுக்கு கொடுத்து உண்ணுகிறானான்னு பார்ப்போம். அந்த பரீட்சையில் நாம் தேர வேண்டும். அதனால் இனியது தனி அருந்துவது கூடாது. ஏகஸ்வாதுன புஞ்சீத ஏகச்ச அர்த்தான்ன விசிந்தையேது. ஒரு முடிவை தனித்து எடுக்கவே கூடாது. இப்போ தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னா உடனே பௌரஜனங்கள் மந்திரிமார்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டான். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன், இவன் பேசினா மறுபேச்சு பேசுறதுக்கே அந்த தேசத்தில் ஆள் இல்லை. அவ்வளவு தூரம் 60,000 வருஷம் செங்கோலாட்சி புரிந்திருக்கிறான். இருந்தாலும் 4 பேரை சேர்த்து கொண்டாதான் ஒரு காரியம் நடக்கும். ஒரு புதியதாக பொருளை கண்டுபிடிக்கிறோம்,
அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியில் ஒரு புது கண்டுபிடிப்பு நடக்கிறதுன்னு வச்சுங்கோ, அது அநேகமாக தனித்துத்தான் நடக்கும். ஏன்னா 4 பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கிறத விட ஒருத்தர் இரவு பகலாக உழைத்து ஏதோ பகவன் அனுகிரகத்தாலே பொறுத்தட்டினா போல ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருவார். ஆனால் கண்டுபிடிச்சிட்டதுக்காக உலகம் முழுக்க அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடாது. அதை உபயோகப்படுத்துகிற மாதிரி ஆக்கணும்னால் எத்தனை பேருடைய உதவி தேவை தெரியுமோ? சிந்திக்கும் போது உலகத்திலிருந்து மாறுபட்டு தனித்து சிந்திக்கணும். ஆனால் சிந்தித்ததை நடைமுறைப்படுத்தும் போது ஊர் மக்களெல்லாம் கூட கூட்டிண்டாத்தான் நடக்கும். என்ன சிந்தனையை நடைமுறைப்படுத்தணும்னா நம்மாலே முடியுமா? இப்போ இத்தனை விஞ்ஞான சாதனங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்னா இதை யார் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரோ அவரே உலகம் முழுக்க பண்ணி எல்லார்ட்டையும் கொண்டு போய் கொடுக்க முடியுமோ? அதனால் சிந்தனை தனியாக இருக்கலாம், முடிவெடுத்தலோ காரியத்தை முடித்தலோ அது கூட கூட்டி கொண்டு தான் போக வேண்டும். எல்லாரையும் அரவணைக்க வேணும். கண்ணனை அடையறதுக்கு மார்கழி நோன்பு நோக்கணும் முடிவெடுத்தது ஆண்டாள். ஆனால் ஆண்டாள் மட்டும் கண்ணனிடத்துல போகலை, மற்ற எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கலை. ஆண்டாள் மார்கழி நோன்பு நோக்கணும்னு முடிவெடுத்துட்டு நடத்தும் போது நீராடப் போதுவீர். மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோரா, வள்ளிமா கரோரா, கச்சியம்பை